சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மணிமேகலை, இந்த முட்டையை வேகவை. நான் அதுக்குள்ள தக்காளி நறுக்கிறேன். என்னத்த வாசனை கமகமா நாளை தூக்குது. இன்னைக்கு பயங்கர தடபடல் சமையல் போல இருக்கே. மீன் வறுவல், மீன் குழம்பு. இது என்னது? சிக்கன் 65. அத்தை அசத்துறீங்க அத்தை. அத்தை இது எல்லாத்தையும் பார்த்ததும் இப்பவே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கவா? உனக்கு இல்லாததா செந்தில்? இதுக்கு போய் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? ஒரு நிமிஷம் அண்ணி, அந்த தட்டை கொடுங்க. கொடுங்க. இந்தாம்மா. அத போதும் போதும். டேஸ்ட் பாரு. தேங்க்ஸ். குமரா, அத்தை 65 பண்ணிருக்காங்க. இந்த நீ டேஸ்ட் பண்ணி பாரு. இந்தா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வெல்விழி, என்ன? அத்தை செஞ்ச 65 சூப்பரா இருக்கு. நீ டேஸ்ட் பண்ணி பாரு. ஆக்காட்டு. உன் எச்சு கையோட என்ன தொட வர? 30 ஃபலம். இல்ல வேலு, 65 நல்லா இருந்துச்சு. அதான் நீ சாப்பிடுவேன்னு ஊட்ட. நான் கேட்டனா? எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ற? வேலு விடு. நீ சும்மா இரு. என் பக்கத்திலேயே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? அப்புறம் எதுக்கு வர? வேல்விழி, வேல்விழி, என்னமாச்சு? உங்க பையன் 65 நல்லா இருக்குன்னு சாப்பிட்ட எச்சு கையோட எனக்கு ஊட்ட வரான். ஏமா, உன் அத்தை பையன் தானே, ஆசையா குடுத்திருப்பான் பாருங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இந்த அத்தை பையன் சொத்த பையன் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்க என் அப்பாக்கு அக்கானா அதை என் அப்பாவோட மட்டும் வச்சுக்கோங்க. அந்த சொந்தத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட உரிமை கொண்டாடாதீங்க. என்னம்மா? என்ன? பாப்பா பாரு தம்பி, உன் பொண்ணு சொல்றத கேட்டியா? அக்கா, என் பொண்ணு இந்த வீட்டோட இளவரசி. அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாமெல்லாம் நடந்துக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் அவன் நடந்துக்க மாட்டான். Thank you டாடி. Thank you பா. நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த வீட்ல வேலு வச்சதுதான் சட்டம். மாமா. டேய். எங்க அக்கா பசங்களுக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல்னா ரொம்ப பிடிக்கும். யாரு கண்ணிலையும் படாத மாதிரி நைஸா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். எதுவா இருந்தாலும் நீ அப்பா கிட்ட சொல்லுவா. ஐயோ தெரியுமே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவன் கிடக்குறான், விடுமா. மணிமேகலை, அண்ணி என்ன மீன் குழம்பு வாசனை தான் எதிரி விட்டு வரைக்கும் போகுதுன்னா மீன் குழம்பே போகுது போல இருக்கே. அண்ணி, மணிமேகலை, அந்த பிரபு பையன் உன் புருஷன் மேல கேச போட்டு கோர்ட்டுக்கு அலைய விடுறான். என் தம்பிய பார்த்தாலே மட்டும் மரியாதை இல்லாம பேசி சண்டைக்கு வரான். அவன் வீட்டுக்கு இப்படி குழம்பு தூக்கிட்டு போறியே, இது தப்பு இல்லையாமா? என் அக்கா என்ன முறைச்சிட்டு நிக்கிற? அவ கேட்டதுக்கு பதில சொல்லு. என்ன பதில் சொல்ல சொல்றீங்க? அந்த பையன் என்ன பார்த்தாலுமே சண்டைக்கு வரான். அந்த வீட்டுல நீ என்ன உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்க? ஆடு பகை குட்டி உறவா? ஆமாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கும் உங்க அண்ணன் குடும்பத்துக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். அத நீங்க உங்களோட வச்சுக்கோங்க. நான் அதையெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? ஏய், நீ பேசாம வாய் மூடிட்டு ரெடி. இத பாருங்க, அது உங்க அண்ணன் குடும்பம் மட்டும் இல்ல, என் அக்கா குடும்பமும் தான். எங்க அக்கா என்ன நம்பிதான் அவ பசங்களை விட்டுட்டு போனா. அவங்கள நான் தான் பாத்துக்கணும்.
இத பாருங்க, தயவு செஞ்சு இதை யாரும் தடுக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காத. உன்னை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. அவங்க அப்பாக்கு எதிரினா நமக்கும் எதிரிதான். அந்த பேக் விடு விடு விடு. இப்ப என்ன பாக்கணும், அவ்வளவுதானே?